புது மாப்பிள்ளை விஷால் திவால் ஆகிட்டாரா? நீதிமன்றம் வைத்த செக். விஷால் மற்றும் லைகா நிறுவனத்துக்கு இடையில இருக்கிற பிரச்சனை பல வருஷங்களாகியும் முடிஞ்ச பாடில்ல. அந்த வகையில் லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கின்படி விஷால் 21,29,00,000 ரூபாய் தரணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் 30% வருடாந்திர வட்டி சேர்க்கப்பட்டு அந்த தொகையை திருப்பி செலுத்தணும்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதுக்கு நடிகர் விஷால் தரப்புல 30% வருடாந்திர வட்டி உத்தரவு சட்டவிரோதமானது, நான் பெரிய பணக்காரனெல்லாம் கிடையாதுன்னு பதில் கொடுத்தாரு. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் விஷால் லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் திவாலானவர்னு அறிவிக்க தயாரான கேள்வி எழுப்பியிருக்கு. நீதிமன்றத்தோட இந்த அதிரடி கேள்வி வழக்கோட அடுத்த கட்டத்துக்கு முக்கிய திருப்பமா இருக்கலாம்னு பேசப்பட்டு வருது. விஜய் சைக்கிள்ல போனதை பார்த்து காப்பி அடிச்சு விஷால் சைக்கிள்ல போன போது யாருமே அவரை கண்டுக்கல. அதனால அதுக்கு பதில் சொன்ன அவர், என்கிட்ட பெட்ரோல் போடக்கூட பணம் இல்லை, அதனாலதான் காரெல்லாம் வித்துட்டு சைக்கிள்ல போனேன்னு சொன்னாரு. உயர்நீதிமன்றம் சொன்னபடி விஷால் கூடிய சீக்கிரமே நான் திவால் ஆகிட்டேன்னு சொல்லுவாரா? சாய் தன்ஷிகாவோட காதல் திருமணம் நடக்க போற நிலையில லைகா நிறுவனம் பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.